ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2019 ரிலீஸ் ஆன ஜோக்கர் படத்தை பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த சமூகத்தில் வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அந்த சொசைட்டியாலையும் தன்னுடைய மன அழுத்தத்தினாலையும் எந்த ரேஞ்சுக்கு ஒரு சைக்கோவாக மாறுறாங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஜோக்கருக்கான வேஷத்தை போட்டுன்னு இருக்கான். ஹீரோட பேரு ஆர்தர் ஃபிளெக். இவன் எந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குறான்னா, ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு பசங்களை சிரிக்க வைக்கிறது, அப்புறம் ஒரு கடைக்காக விளம்பரத்துக்கு நிற்கிறது, அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். அவனுடைய முகத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே சிரிக்க ட்ரை பண்ணுவான். சிரிப்பே வராது. விரல வாய்க்குள்ள விட்டு சிரிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு கடைக்கு வெளியே அந்த கடையோட போர்டை வச்சுக்கிட்டு ஜோக்கரோட வேஷத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இவ இருக்கிற சிட்டியோட நேம் வந்து காத்தம் சிட்டி. இவன் இந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற பசங்க நிறைய பேர் அவனோட போர்டை புடிங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பசங்களை யாராவது பிடிங்க, போர்டை கொடுங்க, நில்லுங்க நில்லுங்கன்ட்டு ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா யாருமே அந்த பசங்களை பிடிக்கவே இல்லை. ஹீரோ தான் மூச்சு வாங்க போர்டை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அவங்க ஒரு சின்ன சந்துக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ அவங்கள பிடிச்சிடலான்னு பக்கத்துல போகும்போது அந்த போர்டை வச்சு ஹீரோவை அடிச்சுட்டு எல்லாருமே ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனால எந்திரிக்கவே முடியாது. சரி வாங்க போலான்ட்டு ஹீரோவை அடிச்சு போட்டு போயிடுறாங்க. அவன் அதே இடத்துல வழியில படுத்துக்கிட்டு இருக்கான். இப்போதான் படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே ஹீரோ வந்து உட்காந்து வருத்தப்பட்டுன்னு இருக்கான். அவனோட வருத்தமே சிரிப்பா தெரியும். ஹீரோ வந்து ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மன ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அவன் வருத்தப்படும் போது இல்ல அழுணும்னு நினைக்கும் போது அவனுக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். அவன் சிரிக்கிற சிரிப்பு வந்து வலி கலந்த சிரிப்பா இருக்குங்க. அந்த டாக்டர் முன்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா, இல்ல இந்த சொசைட்டியே இப்படிதான் இருக்கா? உன்னோட வேலையில பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த சொசைட்டியே இந்த மாதிரி கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை நான் எழுத சொல்லியிருக்கேன்ல, நோட்டை கொடு அப்படின்ற மாதிரி டாக்டர் நோட்டை கேட்கறாங்க. இவரும் நோட்டை எடுத்து கொடுத்த உடனே அதுல இந்த உலகத்துல வாழ்றதோட சாவறத பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. என்னுடைய ஆசை ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா ஆகுறது, அது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்பான். இல்லை, இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. சொன்னது இல்லையா? என்னுடைய ஆசையே அதுதான். எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், அதுதான் என் ஆசைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலான்ற மாதிரி அவங்க சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து ஹீரோ பஸ்ஸில் போயிட்டு இருப்பான். போகும்போது ஒரு சின்ன பையன் ஹீரோ திரும்பி பார்ப்பான். ஜோக்கர் வேஷம் போடுற எல்லாரோட எண்ணமே சின்ன பசங்களை சிரிக்க வைக்கிறதா தான் இருக்கும். அந்த பையனை பார்த்தோன்னே ஹீரோ கவலையை மறந்து அந்த பையனை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பையனும் சிரிப்பான். ஆனால் அந்த பையனோட அம்மா போதும் நிறுத்திடியான்ற மாதிரி ஹீரோ திட்டுவாங்க. இல்லை மேடம், நான் சிரிக்க தான் வைக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லும்போது மூடிட்டுறான்ற மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க. ஹீரோ ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே போனோடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ரொம்ப என்ன உனக்கு பைத்தியமான்ற மாதிரி கோவப்படுவாங்க. இல்லை இல்லைன்ட்டு தலையாட்டிக்கிட்டே அவன் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவனோட பேக்லேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுப்பான். அதில் எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, தன்னை மீறி சிரிப்பேன், கண்டுக்காதீங்கன்ற மாதிரி எழுதியிருப்பான். அடுத்து ஹீரோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபார்மசிக்கு போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான். அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. போகும்போது லெட்டர் பாக்ஸை வந்து செக் பண்ணிட்டு தான் போகிறான். உள்ளே போனோன்னா அவங்க அம்மா லெட்டர் பாக்ஸை செக் பண்ணியா, லெட்டர் வந்துச்சான்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைம்மா, எந்த லெட்டரும் வரலன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இங்கே பார், தாமஸ் வென் ரொம்ப நல்லவர், அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவார். நான் போடுற ஏதாவது ஒரு லெட்டருக்கு அவர் பதில் அனுப்பிச்சே தீருவார். ஒருவேளை போஸ்ட்மேன் ஒழுங்காக டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாரோன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டுனே இருப்பாங்க. தாமஸ் வென் எவ்வளோ பெரிய ஆளு, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், உங்கள் லெட்டருக்கு தான் பதில் சொல்வாரான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இவங்க வந்து தாமஸ் வென் வீட்டில் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் லெட்டர் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் நமக்கு உதவி பண்ணுவாருன்ற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க. சரி சரி, அவர் உதவி பண்ணட்டோன்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பிட ரெடி பண்ணி கொடுத்துட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். டிவியில் வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் முடிட்டு இருக்கு. மோரே ஃப்ராங்க்லின்ற ஒரு ஆள் தான் அதை நடத்திட்டு இருக்காரு. அது ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ற ஒரு ப்ரோக்ராமு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவரை ரோல் மாடலா ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே ஹீரோ வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ற இடத்துல உட்காந்துட்டு கை தட்டிக்கிட்டு இருப்பான். நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லுவானா. ரொம்ப நன்றி, யார் இது சொன்னதுன்னு ஹீரோ மேல லைட் அடிப்பாங்க. உங்களோட பேர் என்னன்னு ஆர்தர் ஃபிளெக்னு ஹீரோ சொல்லுவான். சொல்லுங்க ஆர்தர், நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்கே தான் என்னோட அம்மா கூட இருக்கேன்னு எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் இத்தனை வயசாயும் அவங்க அம்மா கூடயே இருந்தா அவங்கள பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. வாங்க நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டோன்னே, நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கணுன்றது தான் என்னோட ஆசை. என்னை எங்கள் அம்மா எப்போவுமே ஹாப்பி ஹாப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லார்கிட்டையும் மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என் ஆசைன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தால் போதும், இந்த ஊரே ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இது எல்லாமே ஹீரோ வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுன்னு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நாளாக தான் அந்த ப்ரோக்ராமுக்கு போகணுன்ட்டு. அதுக்கடுத்து ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல மறுநாள் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஹீரோ கூடயே இந்த ஜோக்கர் வேஷம் போடுற நிறைய பேர் இருப்பாங்க. அதில் குண்டா ஒருத்தர் வந்து, என்ன நேற்று உன்னை பசங்களாம் அடிச்சிட்டாங்களாமே, இந்தா இதை வச்சுக்கன்ற மாதிரி ஒரு கண்ணை தராரு. என்ன கண்ணை தர, இதெல்லாம் நான் வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். டே, உன்னை நீ தான் சேஃபா பார்த்துக்கணும், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உன் சேஃப்டிக்கு இதை வச்சுக்கின்ற மாதிரி கொடுத்துருவான். அதே மாதிரி அந்த இடத்துல குள்ளமா ஒரு ஆளை சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவரும் ஹீரோவை பார்த்து நல்லா விசாரிப்பாரு. அப்புறம் உன்னை பாஸ் கூப்பிடுறாருன்னு சொன்னோன்னே சரின்ட்டு பாஸ் முன்னாடி போய் நிற்பான். போய் உட்கார்ந்து பேசலான்ட்டு போனா அந்த பாஸ், நில்லு, எதுக்கு உட்கார்ற, நான் ஒன்றும் உன்னை உட்கார வச்சு பேசுறதுக்காக நீ கூப்பிடல,
நேத்து ஒரு கடைக்கு வேலை பார்க்க போனீங்க, அந்த கடையோட போர்டு எங்கன்ற மாதிரி கேட்பாரு. சார் நேத்து என் மேல தாக்குதல் நடந்தது, உங்களுக்கு தெரியாதா? அந்த போர்டு உடஞ்சிருச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். தாக்குதல் நடந்துச்சு, அதெல்லாம் நான் கேட்க வரல. அந்த கடைக்காரரு உன்னையும் காணும் போர்டையும் காணுன்ற மாதிரி கேட்டாரு. ஒழுங்கா அவர்கிட்ட போர்டை கொண்டு போய் கொடு, இல்லைன்னா உன் சம்பளத்துல இருந்து காசை பிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா இவர் கீழே தான் வேலை பார்க்குறான், இவனுக்கு ஒண்ணுன்னா அவர் தான் வந்து நிக்கணும். ஆனா அவரே அவ்வளோ ரூடா பேசுவாரு. ஒரு மாதிரி கஷ்டத்தோட போய் குப்பை தொட்டியை வேக வேகமா குத்திக்கிட்டு இருப்பான். அடுத்து அதே சோகத்தோட வீட்டுக்கு போவான். லிஃப்ட்ல போகும்போது லிஃப்ட்ல ஒரு லேடி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணும் இருக்கு. அவங்க ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்து கன்ல ஷூட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஹீரோ அதை பார்த்து சிரிப்பான். அப்புறம் அவங்க கிளம்பி போகும்போது ஹீரோ வெளியே வந்து அவங்கள கூப்பிட்டு இவன் சூப்பரா நடிச்சு காட்டுப்பான். அதை பார்த்து அவங்க சிரிச்சுட்டே போயிடுவாங்க. ஹீரோக்கு வந்து இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹீரோக்கு எதிர் வீட்டில் தான் இவங்க இருக்காங்க. அடுத்து வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கன்ல புல்லட்லாம் போட்டு லோட் பண்ணிக்கிட்டே ஒரு சாங் ஓடும். பயங்கரமா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு ஞாபகத்தில் கன்னை ஷூட் பண்ணிடுவாரு. பயங்கரமா சத்தம் கேட்கும். உடனே டிவியோட சவுண்டெல்லாம் ஏற்றிடுவாரு. அம்மா என்ன இங்கே சத்தம்னோடனே, இல்லைம்மா ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அவ்வளோ சவுண்டு வருதுன்ற மாதிரி சொல்லிடுவான். மறுநாள்லேருந்து அந்த பொண்ணையே ஹீரோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணு பக்கத்துலேயே போக யோசிச்சுட்டு மறுபடியும் பின்னாடி வந்துடுவான். ஈவினிங் ஆன உடனே ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற இடத்துக்கு போய் அவங்க சொல்கிற ஜோக்கெல்லாம் ரசித்து கேட்டுன்னு இருப்பான். வீட்டுக்கு வந்து அது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா எதிரில் இருக்க பொண்ணு தான். இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்னை ஃபாலோ பண்ணேன்னு நினைக்கிறேன். என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தேன், நான் நல்லாவே நோட் பண்ணேன். ஒரு வேளை எங்கே என்னை வழிமறிச்சு என்கிட்ட இருக்க பணத்தை திருடிடுவியோன்ட்டு கொஞ்சம் பயந்துட்டேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஓ அப்படின்னு நினச்சிங்களா? வேணும்னா சொல்லுங்க, என்கிட்ட ஒரு கன் இருக்கு, நாளைக்கே வந்து உங்ககிட்ட இருந்து திருடுன்ற மாதிரி சொல்லுவா. அவங்க சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப ஃபன்னியா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணுவேன், அதனால தான் ஃபன்னியா இருக்கேன் ஹீரோ சொல்லுவான். சரி உன்னோட ப்ரோக்ராம் எப்போன்னு சொல்லு, நான் வந்து பார்க்குறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுறா. மறுநாள் கள்ளி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சின்ன பசங்களுக்காக டான்ஸ் ஆடி காமிச்சிக்கிட்டு இருப்பான். அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற கன்னு கீழே விழுந்துரும். எல்லாருமே கொஞ்சம் பயந்துருவாங்க. உடனே அந்த கன்னை எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடி சமாளிச்சிருவான். ஆனா அவங்க ஓனருக்கு விஷயம் தெரிஞ்சு அவனை போன்ல கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. அவனும் இங்க பாருங்க, அது இன்னும் உண்மையான கன் இல்ல, அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான், சும்மா காமெடிக்காக தான் அதை வச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லுவான். உன்கிட்ட கன்னை கொடுத்தவன் சொல்லிட்டான், அவன்கிட்ட தான் நீ கன்னு வேணும்னு கேட்டிருந்தியாமே. ஒரு சின்ன பசங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கன்னை என்ன கொண்டு போனேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்ட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். வருத்தத்தோட ட்ரெயினில் போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. 3 பசங்க தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட கிண்டல் பண்ணி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிரிக்க ஆரம்பிச்சிருவான் தன்னை மறந்து. அவன் சிரிப்பை பார்த்தோன்னா அவங்க 3 பேருக்கும் டென்ஷன் ஆகிடும். அந்த பொண்ணு அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவா. டேய் உன்னால அந்த பொண்ணும் போயிட்டா, என்ன அப்பேற்பட்ட ஜோக்கை நினச்சி சிரிக்கிறியா என்ன ஜோக்கு சொல்லுன்ட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. அவனும் பேக்லேருந்து கார்டு எடுத்து தர ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள அந்த பேக்கை பிடுங்கிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனால வலி தாங்கவே முடியாது. அவன் கையில இருக்கிற கன்னை வச்சு 2 பேரை சுட்டு தள்ளிடுவான். இதை பார்த்தோன்னே ஒருத்தன் மிரண்டு ஓடுவான். அவனோட காலில் சுட்டுருவான். அவன் ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ட்ரெயின்ல இருக்க எல்லாருமே ஹீரோ பார்ப்பாங்க. அவன் விட்டுருன்னு கெஞ்சுவான். அப்போவும் அவனை ஃபுல்லா சுட்டு அந்த புல்லட் எல்லாத்தையும் தீத்துருவான். கண்ணில் இருக்க மொத்த புல்லட்டையும் தீத்துட்டு அங்கேருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஒரு பப்ளிக் வாஷ்ரூம்ல போய் கதவை மூடிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு கொலை பண்ணதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இருக்காது. தன்னை அறியாம சந்தோஷப்படுவான் அவன். அடுத்து அந்த சந்தோஷத்தோடய வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் மறுநாள் அவன் வேலை செஞ்ச இடத்துல இருந்து அவன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமே எதுக்கு சின்ன பசங்க இருக்கிற இடத்தாண்ட கன்னெல்லாம் கொண்டு போனேன்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த குண்டனும் இங்க வந்துருவான். என்கிட்ட இந்த கேள்வியை கேட்காதீங்க, கன்னை கொடுத்தான்ல அவங்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அந்த குண்டை உடனே தேவையில்லாம பேசாதன்ட்டு கோவப்பட்டுன்னு இருப்பான். ஹீரோ போயிட்டு திரும்ப வந்து அங்க இருக்கிற கடிகாரத்தை அடிச்சு உடச்சிட்டு போயிடுவான். போகும்போது போர்டில் எல்லாருமே சிரிங்கன்ற மாதிரி எழுதியிருக்கோம். அதுல ஒரு வார்த்தையை மட்டும் அழிச்சிட்டு யாருமே சிரிக்காதீங்கன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுறான். வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது டிவியில் வந்து தாமஸ் வெயின் பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் கம்முன்னு இருங்கம்மான்ட்டு ஹீரோ ரொம்ப உன்னிப்பா கேட்டுன்னு இருக்கான். அந்த நியூஸ்ல அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா, செத்து போன 3 பேரும் கொஞ்சம் பணக்காரங்க, இவரோட கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க. கொலை பண்ணவன் ஜோக்கர் மாஸ்க் போட்டு நின்றதா மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, கண்டிப்பா அவன் ஒரு கோழையா தான் இருப்பான். ஏழைகளுக்கு பணக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அவன் கண்டிப்பா ஒரு ஏழையா தான் இருப்பான்ட்டு ஏழைகளை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிடுவான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கும் டென்ஷன் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இதை கேட்டோன்னா மக்களும் கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்பவுமே போற மாதிரி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க எப்பவுமே 2 கேள்வி தான் கேட்பாங்க போல இருக்கு. இன்னைக்கு உன் மைண்ட் செட் எப்படி இருக்கு, உன் வேலை எப்படி போச்சு, இன்னைக்கு என்னெல்லாம் யோசிச்சேன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் பேசுறது எப்பவுமே நீங்க முழுசாவே கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த 2-3 கேள்வியே ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்களா? வேற எதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா?
சரி எனக்கு மாத்திரைங்க கொடுங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அந்த டாக்டர் உடனே, உனக்கு எந்த மருந்தும் என்னால் தர முடியாது, இந்த ட்ரீட்மெண்ட்டும் இதோட முடிஞ்சுது. ஏன்னா இது உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக நடத்திட்டு இருந்த ஹாஸ்பிட்டலு, வந்துட்டு இருந்த ஃபண்டிங் எல்லாமே நின்றுச்சு, இதோட இந்த இடத்த இழுத்து மூட போறாங்க. அப்போ நான் இனிமேல் மாத்திரைக்கு என்ன பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அவங்க கிட்ட அதுக்கு எந்த ஒரு பதிலாக இருக்காது. அடுத்து ஹீரோ ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறான். அதே இடத்துல பக்கத்து வீட்டு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால தன்னறியாம பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். எல்லாருமே என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க, காமெடி பண்ணுவியே இல்லையன்ற மாதிரி கேட்குறாங்க. சிரிப்பு ஓரளவு கட்டுப்படுத்திக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பேசுறான். சின்ன வயசுல என்னோட அம்மா எல்லாரையுமே நீ சிரிக்க வைக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என் மண்டையில நல்லா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு மேல நீ ஸ்கூலுக்கு போறியான்ற மாதிரி எங்க அம்மா கேட்கும்போது, இல்ல நான் காமெடியனாய் எல்லாரையும் காமெடி பண்ணி சிரிக்க வைப்பேன்னு தான் நான் சொன்னேன். நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அது ஒரு ஜோக் மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு ஒரு சில பேர் சிரிப்பாங்க, ஹீரோனி கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா. இந்த மாதிரி ஹீரோ ஜோக்கை முடிச்சுட்டு ஹீரோனி கூட கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு கடையில் நியூஸ் பேப்பரை படிப்பான். ஜோக்கரோட படம் போட்டு எல்லாருமே ஜோக்கரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அவனோட மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்துறாங்க. அவன் ஏழை மக்களுக்காக போராடுறான்ட்டு எல்லாருமே நம்புறாங்க. இதை பார்த்தோன்னா ஆர்த்தர் சந்தோஷப்பட்டு, இந்த கிளவுன் கேரக்டரை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்ற மாதிரி கேட்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரியல் ஹீரோ, கஷ்டப்படுற மக்களுக்காக போராடுறான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ கார்ல ஒருத்தங்க ஜோக்கர் மாஸ்க் போட்டுன்னு போறதை ஆர்த்தர் பார்ப்பான். அதை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஹீரோ வீட்டுக்கு போனா அவங்க அம்மா லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. தாமஸ் வெயினுக்கு போஸ்ட் பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ இது வரைக்குமே அந்த லெட்டரை படிச்சே இருந்திருக்க மாட்டான். சரி இப்போ படிப்போன்ற மாதிரி அவன் உட்காந்து படிக்கிறாங்க. அதை படிக்க படிக்க ஹீரோட முகமே மாறுது. அதில் அவங்க அம்மா என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா, இவன் உங்களோட பையன், இவனுக்கு நீங்க தான் உதவி பண்ணுன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா வெளியே வாங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கதவு தட்டுவான். அவங்க, நான் வரவே மாட்டேன், நீ கோவத்துல இருக்க. உடனே ஹீரோ ரிலாக்ஸ் ஆயிட்டு, இங்க பாருங்கம்மா, அவர் என்னோட அப்பாவா, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் தான் சொன்னாரு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டு. அவருக்கு பிறந்தவன் தான் நீ. அவர் நிறைய பேப்பர்ல என்கிட்ட சைன் வாங்கிட்டாரு, இதுக்கப்புறம் உன்னால அவர்கிட்ட போக முடியாதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ மறுநாள் காலையே தாமஸ் வெயினோட வீட்டாண்ட போயிடுறான். அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், இவன் தான் அவரோட பையன். இதை பார்த்தோன்னே ஹீரோ ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பையனை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த பையனும் பக்கத்துல ரசிச்சு நின்றுகிட்டு இருப்பான், மேஜிக்லாம் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ உடனே அங்கே வேலை பார்க்குற பட்லர் வந்துருவாரு. தள்ளி நில்லு, நீ யாரு, ஏன் இந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கோபப்படுவாரு. ஹீரோ உடனே, இல்ல நான் கெட்டவெல்லாம் கிடையாது, என்னோட பேர் ஆர்த்தர் ஃபிளெக், இங்க வேலை பார்த்தாங்களே பென்னி ஃபிளெக், அவங்களோட பையன் தான்ன்ற மாதிரி சொல்லுவான். ஓ அவங்களோட பையனா, என்னோட அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் தான் தாமஸ் வெயினோட பையனாமேன்ற மாதிரி சொல்லுவான். டேய் லூஸ் மாதிரி பேசாத, உங்க அம்மாக்கு மனநிலை சரியில்லை, அவங்க ஒரு பைத்தியம். இதை கேட்டோன்னா ஆர்த்தர் செம்ம கோபப்பட்டு அவனோட சட்டையை பிடிச்சி இழுத்து அடிக்க போயிருவான். ஆனா பக்கத்துல இருக்க அந்த சின்ன பையனை பார்த்தோன்னா மனசு மாறிடும், அவனை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான். நைட்டு சோகமா வீட்டுக்கு போனா வீட்டுல ஃபுல்லா ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்கோம். அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சான், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவனும் கூட கிளம்பி போயிடுவான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே சோகமா இருக்கும்போது 2 டிடெக்டிவ் ஹீரோட்ட விசாரிப்பாங்க. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல செத்து போன 3 பேரோட கேஸை நாங்க தான் விசாரிக்கிறோம், உங்ககிட்ட ஒரு கன்னு இருந்துச்சாமே, நீங்க வேலை செஞ்ச இடத்துல விசாரிக்கும் போது தான் உங்களை பத்தி சொன்னாங்க, உங்ககிட்ட இருக்கிற கன்னு மூலமா அவங்களை கொண்டு இருப்பீங்களான்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோ, நான் எதுக்கு அவங்களை கொல்ல போறேன், அந்த கன்னு வெறும் ப்ராப்பர்ட்டி தான், சும்மா காமெடி பண்றதுக்காக நான் வச்சிருந்தேன், அப்போ எதுக்கு உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க, நான் சரியா காமெடி பண்ணலையா, நான் ஃபன்னியா இல்லையா, அதனால தான் தூக்கிட்டாங்க, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். போய் அவங்க அம்மா கூட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் பக்கத்துல தான் இருப்பா. நான் போய் உங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வரேன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறா. அப்போ டிவியில் ஹீரோ பார்க்குற முறையோட ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா சந்தோஷப்படுவான். அந்த ப்ரோக்ராம் பண்ணுறவரு, நம்மக்கிட்ட ஒரு காமெடியான ஸ்டாண்டப் காமெடியோட வீடியோ வந்திருக்கு, அதை நம்ம போடலாமான்ட்டு ஹீரோட வீடியோ போடுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்குள்ள அவ்வளோ சந்தோஷம், சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் இவர் அதை பாராட்டல, அதை ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணுறாரு. இவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு காமெடியை சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும் நினைப்பா. இவன் சரியான ஜோக்கர். ஓ அம்மா நீ ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்கும்போது நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கணும், ஏன்னா உனக்கு காமெடி பண்ணவே வரல, நீ ஒரு வேஸ்ட், உனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி அவனை அப்படி ட்ரோல் பண்ணி அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ ரோல் மாடலா நினைச்ச ஒரு மனுஷனே அவனை பத்தி அப்படி பேசணும்னா மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிடுவான் ஹீரோ. அடுத்து டிவி உட்காந்து பார்த்தா டிவில எல்லாருமே ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க தாமஸ் வெயினுக்கு எதிரா. அவன் எப்படி ஏழைகளை இப்படி இழிவா பேசலாம், அவனை நாங்க விட மாட்டோம்னு எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. இத்தனைக்கும் இவங்க ஹீரோவை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போறான். அது ஒரு தியேட்டருக்கு வெளியே தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தாமஸ் வெயின் அந்த இடத்துல தான் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே போராட்டத்துல கலந்துக்கிற மாதிரி உள்ள போயிட்டு அந்த தியேட்டருக்குள்ள நுழைஞ்சிடறான். ஹீரோ தாமஸ் வெயின் கூட பேசணுன்றக்காக தான் உள்ள வந்திருப்பான். அந்த தியேட்டர்ல பார்த்தா சார்லி சாப்ளினோட காமெடி தான் ஓடிட்டு இருக்கும்.
இதை பார்த்து ஆர்த்தர் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். தாமஸ் வெயின் வந்து வாஷ்ரூம்க்கு எந்திரிச்சு போவாரு. உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பேசுறதுக்காக வெயிட் பண்ணுவான். என்னப்பா என்னோட ஆட்டோகிராஃப் வேணுமான்ற மாதிரி கேட்பாரு. இல்ல என்னோட பேர் ஆர்த்தர் ஃபிளெக், பென்னி ஃபிளெக் தான் என் அம்மான்ற மாதிரி சொல்வானா. அப்போ நீ தானே என்னோட வீட்டான நேத்து வந்தவன், இங்க பாரு உன் அம்மா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு பைத்தியம், அவ சொல்றது பொய்ன்ற மாதிரி இவர் சொல்வாரு. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் ஒன்னும் உங்க பணத்துக்காக வரல, பாசத்துக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லுவான். டேய் நான் உன்னோட அப்பா கிடையாதுடா, நீயே அவளோட பையன் கிடையாது, அவ உன்னை தத்து எடுத்திருக்கா, அந்த விஷயம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோக்கு எதுவுமே புரியாது. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் அதை நம்பவே மாட்டேன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம், சிரிக்க ஆரம்பிச்சிருவான் தன்னை அறியாம. என்னடா நான் ஜோக் பண்றதா நினைப்பா அப்படின்ட்டு அவர் கோவத்துல மூக்கிலேயே குத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. என்ன எல்லாருமே அம்மாவை மென்டல்ன்றாங்கன்ட்டு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். வீட்டுல இருக்கிற ஃபிரிட்ஜுக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துப்பான். மறுநாள் காலையில் ஹீரோக்கு வந்து ஃபோன் வருது. மொரே ஃப்ராங்க்லினோட அசிஸ்டன்ட் தான் பேசுறோம் நாங்க, நீங்க தானே ஆர்த்தர், உங்களுடைய வீடியோ வந்து நாங்க எங்களோட ஷோல போட்ட பிறகு எங்களுக்கு நிறைய ரீச் கிடைச்சிருக்கு, நீங்க எங்களோட லைவ் ப்ரோக்ராமுக்கு வரீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. இதை கேட்ட உடனே முறைவா என்ன கூப்பிட்டாருன்ட்டு ஹீரோ கேட்பான். ஆமா அவர் தான் உங்களை கூப்பிட்டு இருக்காருன்னொன்னே இவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். சரி நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா மனநிலை சரியில்லைன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே, அவங்க தங்கியிருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். என் அம்மாவோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அவங்களோட பேர் இது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தாங்கன்ட்டு டீட்டெயில்ஸ் சொன்னோன்னே ஃபைல் எடுத்துட்டு வராரு ஒருத்தர். அதை எடுத்துட்டு வந்து படிக்கும்போது ஆமா அவங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை, அதுக்கடுத்து அப்படின்ட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு, நீங்க அவங்களோட பையன் தானே சொன்னீங்க, இல்ல இந்த ஃபைலை உங்ககிட்ட தர முடியாது, உங்க அம்மா கையெழுத்து போட்டால் தான் தர முடியும், நீங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்லிடுவான். நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு தெரியுது, அந்த ஃபைலில் என்ன இருக்கு தாங்கன்ற மாதிரி கேட்டால் அவன் தரவே மாட்டான். ஹீரோ உடனே அவன் கையிலேருந்து வேகமாக பிடுங்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். போய் அந்த ஃபைலை அவன் படித்து பார்க்கும்போது தான் எல்லாமே தெரியுது. அவங்க அம்மா வந்து ஹீரோவை தத்து தான் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருந்திருக்கான், அவனும் ஆர்த்தரோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஆர்த்தரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவனை வந்து ஒரு சின்ன இருட்டு ரூமில் அடைச்சி வச்சுலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஹீரோக்கு மன ரீதியாக இந்த பிரச்சனை வந்திருக்கு. எல்லா கேஸ் டீட்டெயில்ஸையும் படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்காடுறான். பார்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு தான் அந்த வீட்டுல இருக்கா. அவ வந்துட்டு ஹீரோவை பார்த்து புதுசா பேசுற மாதிரி பேசுவா. யார் நீங்க, நீங்க ஆர்த்தர் தானே, பக்கத்து வீட்டுக்காரர் தானே, நீங்க என்ன இங்க பண்றீங்க, என் பொண்ணு உள்ள தூங்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு கூட ஹீரோ பழகினது எல்லாமே தானா அவர் கற்பனை பண்ண விஷயம். அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கன்ல ஷூட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையிலேயே போய் ஹாஸ்பிட்டலில் உட்கார்றான். அவங்க அம்மா ஹாப்பி, என்னாச்சு ரொம்ப வருத்தமா இருக்கன்ற மாதிரி கேட்பாங்க. என்ன ஹாப்பியா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நிமிஷம் கூட ஹாப்பியா இருந்ததே இல்லை, அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ட்டு தலகாணி எடுத்து அவங்கள சாவடிச்சிடுறான். அடுத்து அவன் வீட்டுக்கு போய் அந்த ப்ரோக்ராம்ல கூப்பிட்டா எப்படிலாம் இன்ட்ரோ தரணும் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்து கிரீன் கலர்ல டையெல்லாம் அவன் தலையில ஊத்தி ஜோக்கர் வேஷம் போட்டுன்னு இருக்கான். அந்த டைம்ல அவன் வீட்டுக்கு அதை வேற தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா கூட வேலை செஞ்ச 2 பேர் தான். ஹீரோ அந்த குண்டனை பார்த்தோன்னா தான் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அவன் வந்த உடனே இல்ல உன் அம்மா இறந்துட்டாங்கல்ல, சும்மா அதை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தோம், போலீஸ் வந்து எங்களை விசாரிச்சாங்க, உன்னையும் வந்து விசாரிச்சாங்களா, உன் கண்ணை பத்தி கேட்டாங்களான்ற மாதிரி கேட்பான். இதை கேட்டவொடனே வரம் பாருங்க கோவம். அவன் கையில ஒரு சிசர் இருக்கும், எடுத்து அவன் கண்ணுல கழுத்துல அப்படின்ட்டு போட்டு செவுத்துல இடிச்சு குத்துன்னு குத்துவான். அந்த குள்ளமா இருக்கிறவரு பார்த்து பயங்கரமா பயந்து நடுங்கிட்டு இருப்பாரு. நீ எதுக்கு பயப்படுற, உன்னெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், போ கிளம்பி இங்கேருந்து போன்ற மாதிரி சொன்னோன்னே அவர் அழுதுகிட்டே, ஏன் ஆர்த்தர் இப்படி பண்ண, இப்படி நீ பண்ணிருக்க கூடாதுன்ட்டு அழுதுகிட்டே போவாரு. ஆர்த்தர் உடனே அப்படியே பயமுத்துவான் பாருங்களேன், பயந்துகிட்டு ஓடுவாரு, சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவருக்கு வந்து ஹைட் ஏட்டாது, டோரோட லாக் ஓபன் பண்ண முடியாது. ஆர்த்தர் இந்த கதவு மட்டும் தரைய, நான் போயிடுறேன்ற மாதிரி பயந்து கேட்பாரு. ஐயோ உன்னை என்னதான் பண்றதோ அப்படின்ட்டு கதவு திறந்துட்டு மறுபடியும் கதவு மூட்டு பக்கத்துல வருவாரு. பயந்துருவாரு அவரு. நீ ஒருத்த மட்டும்தான் என் கூட நல்ல விதமா பழகிருக்க, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், போயிட்டு வந்துட்டு கதவை திறந்தோன்னு ஓடிடுவான். அப்புறம் ஹீரோ முழுசா ஜோக்கர் வேஷம் போட்டுன்னு போறாங்க. ஹீரோ ஒரு தடவையும் கொலை பண்ணும்போது சந்தோஷத்துல பயங்கரமா ஆட்ட ஆட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு படிக்கட்டுல இறங்கும் போது என்னமா டான்ஸ் ஆட்டு போவாரு பாருங்களேன், செம்ம சந்தோஷமா போவாரு. அந்த டைம்ல அந்த கொலைகேசை விசாரிக்கிற போலீஸ்காரங்க இங்க வந்துருவாங்க. ஆர்த்தர் உங்ககிட்ட பேசணும் நில்லுன்னொன்னு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். ஒரு கார்ல இடிச்சுக்கிட்டு விழுந்து பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒரு ட்ரெயின்குள்ள பூந்துருவான். அந்த ட்ரெயின்குள்ள பார்த்தா எல்லாருமே ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. அங்க 2 போலீஸ்காரங்களும் வந்துட்டு எல்லாரும் மாஸ்க் அவருங்கன்ட்டு எல்லாரையும் மறத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ஆளோட மாஸ்க் எடுத்து போட்டுப்பான். அவன் வந்து இன்னொருத்தவங்கள சண்டை போட்டுன்னு இருப்பான். அந்த இடமே கலவரமாயிடும். ஹீரோவை பார்த்துட்டு ஒழுங்கா நில்ல ஆர்த்தர், சுற்றுவான்ற மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க நடந்த தள்ளு முள்ள வந்து போலீஸ்காரங்க ஒருத்தனை சுற்றுவாங்க, அவன் செத்துருவான். உடனே அங்க இருக்கிற எல்லாருமே போலீஸ்காரங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜோக்கர் கெத்த அவங்க முன்னாடி ஒரு ஸ்டெப்பை போட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி கிளம்பி போறான்.
அவன் நடந்து வரும்போது எல்லாருமே அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஓடுவாங்க. இவன் மாசா வெளியே கிளம்பி வந்துருவான். அப்புறம் அந்த ப்ரோக்ராமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ப்ரோக்ராம் நடத்துறவரே வந்து ஹீரோ கிட்ட பேசுவாரு. முறை நீங்களா, உங்களை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ இப்போ கூட அவரை பார்த்து மதிச்சு தான் பேசுவான். என்ன ஃபேஸ்ல ஜோக்கர் விஷயம் போட்டிருக்கேன், நீயும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் சும்மா தான் போட்டிருக்கேன், நான் இந்த வேலையை தானே எப்பவுமே பார்ப்பேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு, நீங்க ஸ்டேஜ்ல என்ன கூப்பிடும்போது ஜோக்கர்ன்னு சொல்லி கூப்பிடணுன்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கு அப்படி கூப்பிடணும்? இல்ல என்ன நீங்க அப்படிதானே கூப்பிட்டீங்க, அப்படி கூப்பிட்டானா என்ன, கூப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஜோக்கர், இது கூட நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த லைவ் ப்ரோக்ராமும் ஆரம்பிக்குது. அங்கே ஒரு டாக்டரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. டாக்டர் வந்தோடனே நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், ஏதாவது பேஷண்ட் இங்க வரப்போறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா இங்க ஒரு பேஷண்ட் தான் வரப்போறான், அவன் சரியான பைத்தியம் ஜோக்கர்ன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்ன அவருக்கு குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரிலாம் அந்த லேடி கேட்பாங்க. இப்போ கூட ஹீரோவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே பேசின அந்த வீடியோ காமெடி எல்லாம் வேற போட்டு காட்டுவாங்க. இதை பார்க்க ஹீரோக்குள்ளையா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு இன்ட்ரோ கொடுத்த உடனே பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே சூப்பரா வருவான். அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த லேடிக்கு முத்தம் கொடுத்துருவான். எனக்கா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை என்ன அப்படின்ட்டு. சொல்லுங்க ஆர்த்தர், உங்களுடைய ஜோக்ஸை பத்தி நம்ம பேசலாமா? நான் இந்த இடம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கு. உங்களோட ஃபன்னி ஜோக்ஸ் ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்டோன்னே சொல்றனே அப்படின்ட்டு ஹீரோ புக் எடுப்பான். புக்கா, இந்த புக்கை பார்த்தா பயங்கரமா நம்ம சிரிப்போம் போல இருக்குன்னு கிண்டலா அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த புக்கை ஃபுல்லா போறதை பார்த்துட்டு ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு, ஒரு சின்ன பையன் மேல இடிச்சு அவன் செத்து போயிட்டான்ற மாதிரி ஜோக்கா சொல்லுவாரு. இதை கேட்டோன்னே அந்த ஷோ நடத்துறவரு, இந்த மாதிரி சென்சிட்டிவான ஜோக்லாம் இங்க சொல்லக்கூடாதுப்பா, இங்க சின்ன பசங்களும் பார்ப்பாங்க, நார்மலான ஜோக் தான் சொல்லணும்னு அந்த லேடி கூட சொல்லுவாங்க. நார்மலான ஜோக்கா? இந்த சொசைட்டி இந்த மாதிரியா இருக்கு, வெளியே வந்து பாருங்க, இந்த உலகமே ரொம்ப ரணகலமா இருக்கு. இந்த இடத்த விட்டு நீங்க எப்பயாவது வெளியே வந்திருக்கீங்களா மோரே? என் வாழ்க்கையும் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. முக்கியமா அந்த 3 பேர் செத்தானுங்களே, அப்பத்துல இருந்து நான் தான் உங்களை கொன்னன்ற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் எல்லாரும் சீரியஸ் டோனுக்கு போயிடுவாங்க. முதல்ல அவர் கொஞ்சம் நம்ப மாட்டாரு. நீங்க எதுக்கு அவங்கள கொன்னீங்க, அவனுங்க பைத்தியக்காரனுங்க, அவங்களே காப்பாத்திக்க தெரியல, அதனால என் கையில செத்தானுங்க, செம ஃபன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ உங்களை போலீஸ் பிடிக்கும் போது ஒருத்தவங்க செத்தாங்களே, இப்போ கூட ஒரு உயிர் உங்களால போயிருக்கு, அதை நினைச்சு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அவர் கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. என்ன அந்த 3 பேர் செத்ததுக்காக அவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் செத்தனா இந்த ஊர்ல இருக்க ஒருத்தனும் மதிக்க மாட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், போதும் நிறுத்து, நீ ரொம்ப மோசமானவன்ற மாதிரி கோவப்படுவாரு. மோசமானவனா? நீங்களும் இங்க மோசமான ஆளு தான், என்னை வச்சு கிண்டல் பண்ணி உங்களோட சேனலை ஏற்றிக்கணும் தானே நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்களும் ஒரு வகையில் ஒருத்தனை காயப்படுத்தி தான் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க, இந்த உலகம் எப்படியோ நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. உடனே அவர் போதும் ப்ரோக்ராமை கட் பண்ணுங்க, போலீஸை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, இருங்கப்பா நான் இன்னும் என்னோட ஜோக்கை சொல்லி முடிக்கலையே, ஜோக்காது வெங்காயமாது, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு அவர் கத்திக்கிட்டே இருப்பாரு. நான் என் ஜோக்கை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடா போலீஸ்ன்றது கன் எடுத்து நெத்தி போட்டியே போட்டுருவாருங்க. அவ்வளோதான் அரண்டு ஓடு எல்லாருமே. உடனே ஸ்டேஜில் 2 ஸ்டெப்பை போட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு, குட் நைட் கைஸ், நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு கேமரா ஆஃப் பண்ணுறாரு. உடனே நியூஸ்ல எல்லாமே பறக்குது, லைவ் ப்ரோக்ராம்லேயே ஒருத்தனை கொன்னுட்டான் ஜோக்கர் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, போலீஸ் வந்து ஜோக்கரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. ஊரே ரணகலமா இருக்கு. நம்ம ஹீரோவை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு ஊரையே காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அப்போ இந்த போலீஸ் வேனை வந்து ஒரு பெரிய வண்டி அடிச்சு தள்ளுது, பயங்கரமா உருண்டுட்டு போய் வண்டி விழுந்துருது. அதுல இருந்து ஜோக்கர் வேஷம் போட்டு 2 பேர் இறங்கி வந்து ஹீரோவோட உடம்ப மட்டும் தனியா தூக்குறாங்க. அடுத்து தாமஸ் வேனை காட்டுறாங்க. அவர் தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு வேற வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்காரு, இந்த போராட்டத்துல மாட்டக்கூடாதுன்ட்டு. அப்போ ஜோக்கர் வேஷம் போட்டுன்னு இருக்க ஒருத்தன் அங்க வந்து அவரையும் சுட்டு கொன்னுறான், அவரோட வைஃபையும் சுட்டு கொன்னுறான். இதை வந்து அந்த சின்ன பையன் மட்டும் பயங்கர அதிர்ச்சியா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் தான் ப்ரூஸ் வென், இவர் தாங்க பேட்மேனு. ஜோக்கர் தான் எனக்கு தெரிஞ்சு பேட்மேனே கிரியேட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஜோக்கரை வந்து ஆர்ப்பாட்டமா எழுப்புறாங்க. அவன் ரத்தத்தை வாயிலேருந்து துப்பிட்டு எந்திரிச்சு நிக்கிறான். எல்லாருமே ஜோக்கரை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அவனோட வாயில இருக்க ரத்தத்தை வச்சுக்கிட்டு சிரிப்பான் பாருங்களேன். வில்லத்தானத்துக்கு அளவே இல்லைங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே ஒரு அப்சர்வேஷன் ரூம்ல தான் ஹீரோ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான்றதுனால இவனை ஜெயில எல்லாம் போட முடியாது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருப்பாங்க. ப்ரூஸ் வென் தான் அப்பா அம்மா இழந்து தனியா நிக்கிற சீனை தான் கட்டுறாங்க. அதை நினைச்சுதான் சிரிக்கிறானா என்னன்னு தெரியல. எதுக்கு சிரிக்கிற? அது ஒரு சின்ன ஜோக் தான். என்ன ஜோக்கு சொன்னா நானும் சிரிப்பேன்ன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அது சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு வில்லத்தனமா அவங்கள பார்த்து ஒரு லுக்கு விடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனே அந்த ரூமை விட்டு வெளியே வரான். அவன் காலு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்தோட அந்த இடத்துக்கு போய் பயங்கரமா ஸ்டெப்பு போடுறாரு. இதோட ஜோக்கருங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய ஃபேன் தியரிஸ் இருக்கு. அதாவது ஜோக்கர் வந்து இந்த கதையை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா சொல்லியிருக்காரு, தன்னை நல்லவனா காமிச்சிக்கணுன்றதுக்காக இந்த கதையை சொல்லியிருக்கான். எப்படி அந்த பொண்ணு கற்பனையா இருக்காளோ அதே மாதிரி நிறைய விஷயத்த இவனே கற்பனை பண்ணி சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு தாமஸ் வென்னை வந்து ஜோக்கர் மாஸ்க் போட்ட ஒருத்தன் கொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்களே,
அது பொய். உண்மையாலே ஜோக்கர் தான் அவரை கொண்டு இருக்கணுன்ற மாதிரிலாம் கதையில சொல்றாங்க. ஆனா மூவி படி இப்படிதான் டைரக்டர் எடுத்திருக்காரு. இந்த படத்துல சொன்ன கதை தான் உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஃபேன் தியரி தான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியால நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.